சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிர்னி பழம் அதிகமாக நம்ம மார்க்கெட்டில் கிடச்சிட்டு இருக்கு. இந்த கிர்னி பழத்தில் நம்ம நிறைய டைம் மில்க் ஷேக்லாம் போட்டு அடிச்சு குடிப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கீர் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் மீண்டும் மீண்டும் செஞ்சு சாப்பிடுவீங்க. எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ், ஒரு 10 முந்திரி பருப்பு ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு 15 நிமிஷம். பாஸ்மதி ரைஸ் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ரைஸ் கூட எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் அதை எடுத்துருக்கேன். அரை கிர்னி பழம் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இந்த ரெசிபி செய்யறதுக்கு. ஸோ அது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஃப்ரூட்டை மட்டும் அப்படியே தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சிருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸும் முந்திரி பருப்பு இருக்குது, அதை வந்து தண்ணி ஊற்றி அப்படியே கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற இந்த கிர்னி பழத்தையும் நம்ம ஜூஸை அப்படியே அடிச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே அரைச்சா போதும். இப்போ 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த முந்திரியும் பாஸ்மதி ரைஸும் அந்த பேஸ்ட் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் திக்காக க்ரீமியாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கிர்னி பழத்தோட அந்த சாரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் நான் சேர்த்திக்கிறேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. இனிப்பு வேணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் நெய்யில் அப்படியே வறுத்து உள்ளே சேர்த்திடலாம். அவ்வளோதான், சூப்பரான இந்த கிர்னி பழம் கீர் வந்து ரெடி ஆயிரும். ஏலக்காய் தூள் வேணால் நீங்கள் சேர்த்திக்கலாம், ஆப்ஷனல் தான், நான் சேர்க்கல. அப்படியே ஒரு பவுலில் அதை ஊற்றிட்டு மேலே நட்ஸ் போட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்து சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும்.